இடத்துல ஒரு கோர்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது பீச் முன்னாடி இருக்கணும், பீச் வாலிபால் வேறு, அங்கே ஒரு டர்ஃப் கோர்ட் வேணும். ஃபுட்பாலுக்கு வந்து பிரச்சனையும் வருதுங்கிறாரு. அது பக்கத்துலேயே வர்றதுக்கு நம்மளோட துறைமுக சபை இடமா இருந்தாலும் நம்ம இறுதி கேட்டு கேட்டோம்னா அது பணி நடைபெறும். அது போக நம்முடைய ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ட்ராக் வந்து இந்த பகுதி வந்து நாளை பின்னாடி எப்படி இருக்கும்னு தெரியும்னா, ஃபியூச்சர் இருக்கக்கூடிய எங்களோட விஷன் பீச் ரோட்டில் ஒரு சைடு ட்ராக் இருக்குது, இன்னொரு சைடு ட்ராக் வருது. ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் அவர்களாக தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த பகுதியில் ஹெல்த் வாக்குன்னு அறிவிச் ஆகும். இந்த பகுதியில் உள்ள ஹெல்த் வாக் ஆகலாம் 4 கிலோமீட்டருக்கு போகலாம், சுற்றி வந்தால் இன்னொரு 4 கிலோமீட்டர் இன்னொரு சைடு ட்ராக் வருது. இதெல்லாம் நம்மளோட பொங்கல் லீவுக்குள்ளே வந்துடும். அதேமாதிரி தான் ரோட்ஸ் பார்க் வேறு என்ன டெவலப் பண்ணலாம், அது இருக்கிறதுல லாங்கஸ்ட் வாக்கிங் ட்ராக் தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் சின்ன பிள்ளைங்கள் பயன்பாடுக்கு என்ன வரலாம், உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன வரலாம்னு சொல்லி இதை கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த டபிள்யூஜிசி ரோடு தான் பிரதான ரோடு. போன தேர்தல் எம்பி தேர்தல் கோரிக்கையோட எங்களுக்கு ஃபேவர் பிளாக் வாங்கினாங்க, போட்டாச்சு. இதில் உள்ள அறக்குறையாக இருக்கிறது. இந்த நம்ம பழைய மாநகராட்சியிலேருந்து பீச் ரோடு வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும், அதுவும் வருங்காலத்தில் போடப்படும். இன்னொன்று மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட செம்மரிஸ் காலேஜ் ரோடு, காலேஜிலேருந்து நிறைய கோரிக்கை வந்துச்சு. நம்மளோட காலேஜில் பள்ளியில் படிச்சிருக்க மாணவிகிட்ட இருந்து 2 சைடு எண்டு, அதாவது மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்கிறதுனால கால்வர்ட் ஸ்கூல் நம்ம முத்துநகர் பீச்சிலேருந்து ஏற்கனவே நம்ம ஓல்டு ஹார்பர்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் முத்துநகர் பீச்சிலேருந்து தான் மண்ணு கொஞ்சம் தெரியுது. அதிலேருந்து அப்படியே நேராக போய் செம்மரிஸ் காலேஜ் முடிஞ்சு ஓட வரைக்கும் அதை வந்து ஃபேவர் பிளாக்காக ரோட கனெக்ஷன் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் பின்னாடியும் செம்மரிஸ் காலேஜ் பின்னாடியும் வந்து மேற்கு பக்கம் வசதி யூஸ் பண்ணி நிறைய பேர் படிக்காங்க. நம்மளோட பெண்களுக்கான தனி பிரத்யேக கல்லூரியாக தான். ஆனால் அந்த கோரிக்கை எடுத்து அதுலேயும் பின்னாடி போகணுன்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெப்பக்குளம் தெரியும், நீண்ட நாள் காலமாக அந்த தெப்பக்குளம் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தாலும் சுற்றி அது கிரானைட், அது வந்து ஃபேவர் பிளாக் கிடையாது, கிரானைட் போட்டு ஸ்டோன் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி இடம். அதில் வந்து நம்ம வந்து மிதப்போம், அதாவது ஃப்ளோட்டிங் ஃபவுண்டன் அது அங்கங்கே அப்படி காற்றுக்கு தகுந்த மாதிரி சுற்றி வரும். அந்த கிராவிட்டியில் அடிக்கச்சில் வந்ததுனால அந்தவரோட பகுதி வந்து அது நல்லாவே நம்ம செயல்படும். வாங்க சார், மக்கள் எங்கெங்கே கூட முடியுமோ முதியோர் பார்க்க நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆஸ்மா மொழிகள் முதியோர் பார்க்க மாறிட்டு இருக்கு, முதியோர்கள் பயன்பாடு போகிறோம். நம்மளோட 2ஆம் கேட்டு பகுதியிலையும் அதேமாதிரி தான். அப்படி ஒரு சோனுக்கு என்னென்ன தேவைன்னு இந்த குறைபாடை பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து மலைக்குள்ள வேலை இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் ஆயாச்சு. நம்ம மாநகராட்சி தெரியும், எல்லா மலைக்கும் ப்ரிகாஷன் வேலை பார்க்கறதுனால தண்ணி மலையோட அளவுப்படி 1 நாள் 2 நாளில் உடைஞ்சிரும். பிரதான ஓடை மக்களோட வந்து நார்த் சோனில் போய் சேர்ந்தாலும் கிழக்கு மண்டலத்துக்கு நிறைய பங்கு இருக்குது. அதுமாதிரி சவரியான உள்ளது, முத்துநகர் பீச் வழியாக போகிறது, இது 3 இந்த பகுதியில் இருக்குது. இதை கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற எங்கெங்கெல்லாம் சேர முடியுமோ 45B, அதாவது ஃபிஷரிஸ் காலேஜ் எத்தாப்பில் உள்ள ரோடையாக இருக்கட்டும், நம்மளோட அண்ணமால் காலேஜ் பக்கத்தில் இருக்கட்டும், அங்கே நம்மளோட நார்த் சோனில் இருக்கட்டும், எல்லா பகுதியில் உள்ளதை வந்து டீசல் பண்ணி ரெடியாக இருக்கும். மழை வந்தால் அதுக்குள்ளே பாதுகாப்பு இருக்கட்டும்படி மேலும் எந்த கோரிக்கை இருந்தாலும் நிறைவேற்றி தரப்பட்ட கூடி. நன்றி, வணக்கம். மற்றும் மாவட்ட உறுப்பினர் அவர்களுக்கும் காலை வணக்கம். ஸோ இது எப்பவும் போல ஒரு ஏற்கனவே சொன்னேன், மாநகராட்சிக்கு ஒரு சிறப்பான அடையாளமாக மாறிக்கொண்டு வருது. ஸோ மேயர் சார் வந்து வேறு எந்த வேலை விட்டுட்டு வந்தாலும் இந்த வேலை மட்டும் சார் வந்து டிசிப்ளின்டாக ஒழுங்காக வாரம் நடத்தி இந்த மனுகளுக்கு வந்து மனுகள் வாங்கிட்டு சில மனுகள் வந்து உடனடியாக செய்கிறதாங்க ஒரு டெய்லி வீக்லி ரொட்டீன் நம்ம மாநகராட்சியினுடைய செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் இது வந்து ஒரு மிக முக்கியமான காரியமாக மாறி போச்சு. ஸோ அதுவும் போல் இதுக்கு வந்து மேயர் சார் வந்து எப்போவுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சரியாக வழிகாட்டுறதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இது எப்போவுமே இப்போ இனிமேல் தான் இப்படியே தொடர்ந்து நடக்கும். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற எல்லா அதிகாரிகளுக்கும், மாவட்ட உறுப்பினர்களுக்கும், பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.